ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ யாராக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தமிழில் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பிளேஜர் கோர்ஸ் சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் 15,000 25,000 ஏன் 50,000 கட்டினாலும் யாரும் இந்த மாதிரி கோர்ஸ் ரன் பண்ண மாட்டாங்க. வெறுமனே ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீடியோ போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களோட கோர் செல் பண்றது தான் லாபமே தவிர இந்த மாதிரி சொல்லி தரதுல கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் ஒரு சேனல், நம்ம வந்து எஜுகேட் பண்ண தான் ட்ரை பண்றோம். அதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. அதாவது சேனலுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து இந்த கோர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, அண்ட் தென் உங்களுடைய பணம் எப்படி ஒரு ஷேரா ஸ்டோர் பண்ணப்படுது, பங்குச்சந்தையில எந்தெந்த வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்றதுல ஆரம்பிச்சு ஒரு பேட்டர்ன் எப்படி வரையணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி, அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 86ல மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் டிரைவ்ஸ் மார்க்கெட். பங்குச்சந்தையை இயக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் என்ன, எப்படி அது வந்து மேலேயும் கீழேயும் போகுது, எதனால போகுதுன்ற காரணத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 காரணங்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களும் இருக்கலாம், தெரியாத காரணங்களும் இருக்கலாம். பட் நீங்க பிகினர் இருக்கும் பட்சத்துல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய வியூவை நான் ஷேர் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இது வந்து எந்த விதமான டெக்ஸ்ட் புக்லயும் இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லல, என்னுடைய அடிப்படை புரிதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் புதுசாகவும் இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். ஸோ ஸ்கிப் பண்ண ஒரு வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. பங்குச்சந்தை பத்தி தெரியாதவங்க கூட இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம 10th கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து நம்ம புக்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று வந்துட்டு இருக்குங்க. இது பங்குச்சந்தையில எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனங்கள், இப்போ பங்குச்சந்தையில் இருக்கிற எல்லா பங்குகளுக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அவங்க வந்து ஒரு வேல்யூபிளான கூட்ஸ் அண்ட் சர்வீஸை கொடுத்ததுனால, அதே நேரத்தில் லீகலா இருக்கிறதுனால தான் பங்குச்சந்தையில இருக்கு. அப்போ மக்களுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு வேலையை அவங்க கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப டிவிஎஸ் மோட்டார்ஸ்னா மக்கள் அந்த வாகனத்தை வாங்கி பயன்படுத்துறாங்க. ஐடிசி அப்படின்னா அந்த அதுல இருக்க சிகரெட் ஆகட்டும், அதுல இருக்க நூடுல்ஸ் ஆகட்டும் மக்கள் வாங்கி பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ அதோடைய தேவை அதிகரிக்கும் போது டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல அதிகரிக்குது. இந்த மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய டிமாண்ட் மக்கள் மனசுல இருக்கிற கிரீட், அதாவது பேராசை வந்து அதிகரிக்குது. அதனால ஒரு பங்கை வந்து வாங்குறாங்க. 100 பங்குகள் சராசரியா வர்த்தமாகிற இடத்துல 10,000 பங்குகள் வர்த்தமாகும் போது பிரைஸ் வந்து ஹைக் ஆகும். ஸோ இதனால ஷேருடைய பிரைஸ் அப்படியே ரைஸ் ஆகும். சப்ளை. இப்போ ஐடிசி மேல பார்த்தீங்கன்னா சிகரெட்ல தான் அவங்களுக்கு அதிகமான வருமானம் இருக்கு. இப்போ இந்த சிகரெட் மேல இருக்க வரிகளை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஐடிசியோடைய லாபம் கம்மியாகும். லாபம் கம்மியாச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அதுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஏதாவது ஒரு கம்பெனில வந்து முதலீடு பண்ணலாம், அதிக லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களை முதலீடு பண்ணலான்னு அவங்க பணத்தை வந்து வெளியெடுப்பாங்க. ஸோ அப்படி வெளியே எடுக்கும் போது ஒரு வண்டிக்கு பெட்ரோல் எடுத்தோம்னா வண்டி நின்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஷ் அந்த நிறுவனத்துல போறவங்க நிறுத்திட்டாங்கன்னா பிரைஸ் ஹைக் ஆகாது, கீழே விழுந்துரும். ஸோ அப்படி விழுங்கும் போது பேனிக், பயமூடு போயிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே விற்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல சப்ளை ஆகும். ஏன்னா இப்ப 100 பேர் வாங்குற இடத்துல 10,000 பேர் வாங்கும்போது தேவை அதிகரிக்குது. 100 பேர் விற்கிற இடத்துல 10,000 பேர் வித்தாங்க அப்படின்னா அந்த தேவை கம்மியாகி எல்லாரும் எனக்கு வேணான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது ஒரு பிரைஸ், ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளை. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடிபி தான் எடுத்துக்கணும். இந்த ஜிடிபி க்ரோத் ஆகிறது, டிக்ளைன் ஆகிறது. இது சிம்பிளா சொல்றேன். ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி நல்லா வந்து அவங்க ஆப்ரேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கம்பெனியை பார்க்கும்போது என்ன தோணும்? ஓகே, இந்த கம்பெனியில இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா அந்த பாலிசிஸ் தான் காரணம். ஸோ கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு, ஜிடிபி அதனால உயருதுன்னு நினைச்சிட்டு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட்டா அவங்களுடைய பணத்தை வெளியே எடுத்து நிறுவனத்துல வந்து முதலீடு பண்ணுவாங்க.
சப்போஸ் ஜிடிபி வந்து நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு, ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ்ல வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா அது பொருளாதாரத்தை பாதிக்குது. ஸோ பொருளாதாரத்தை பாதிக்கும் போது இப்போ என்ன பாதிச்சது அப்படின்னா, என்கிட்ட இருக்க தேவையான விஷயங்களை மட்டும் தான் நான் செலவு பண்ணி வாங்குவேன். தேவையில்லாத, அதாவது லக்ஸரியஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு காமனான மேன் பொருளாதார ரீதியாக அஃபெக்ட் ஆகும்போது பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவன் வந்து கம்மி பண்ணிப்பான். ஸோ அதனால பிசினஸோடைய ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும். அடி வாங்கும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லாத போது பங்கு சந்தையில முதலீடு பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிடிபி growth அண்ட் டிக்ளைன் இது ரெண்டுமே பங்கு சந்தையில மேஜரான ரோலை பிளே பண்ணுது. அப்புறம் இன்ஃபிளேஷன். நிறைய பேருக்கு இந்த பணவீக்கத்தை பத்தின ஒரு மேலோட்டமான ஐடியா இருக்குங்க. என்னோட கான்செப்ட் படி என்னன்னா, இன்ஃபிளேஷன் அதிகமாகும் போது இந்த வட்டி விகிதம் வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்பிஐயோடதும் அஃபெக்ட் பண்ணும். அமெரிக்காவில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து அஃபெக்ட் பண்ணும். மற்ற நாடுகள், அதாவது ஜப்பான், சைனா, பிரான்ஸ் இந்த மாதிரி இடத்துல அதிகமா வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து அதிகமானாலும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமானாலும் கம்மியானாலும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்வு நமக்கு இருக்காது. பட் நமக்கு மெயினா யூஎஸ்ல ஏதாவது பண்ணாங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணும், அது உலகத்தையே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானா லோன்ஸுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். நீங்க இந்த லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதிகமானாலும் ஆகும், கம்மியானாலும் ஆகும். அந்தந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்ற இறக்கங்களை பொறுத்து மாறும்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கான அர்த்தம், இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா இன்னைக்கு 7% இருக்கக்கூடிய வட்டி 8% கூட மாறலாம். ஸோ அப்படி மாறும்போது நம்மளுடைய வருமானத்தை பாதிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் பிஸ்னஸும் பெரிய அளவில் வந்து கடன் வாங்கி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லோன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது காஸ்ட்லியா மாறிடும். ஸோ அப்போ பிஸ்னஸ் அவங்க பாக்கெட்ல இருந்து தானே எடுத்து கட்டுவாங்க. அதாவது பிஸ்னஸ்னா கம்பெனி, இந்த இடத்துல கம்பெனி தன்னுடைய கையில இருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுவாங்க. ஸோ அதனால கம்பெனியுடைய ப்ராஃபிட் லோ ஆகும். ஸோ லோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டர்ஸ் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒருவேளை இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோலா இருக்கும் பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், லோன் சீப்பர் ஆகும். இப்போ நீங்க 7% கட்டிட்டு இருக்கிற வட்டி இன்வெஸ்ட் அதிகமாகும் போது 8% மாறுதுன்னா 7% இருக்கிற வட்டி லோன் சீப்பர் அமௌண்ட் அப்படிங்கும்போது, அதாவது இன்ஃபிளேஷன் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா 7லேருந்து 6% மாறும். இப்போ சில கம்பெனி வந்து 1000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 1% அதிகமாச்சுன்னா அவங்க வந்து சில 100 கோடிகள் வந்து அதிகமா வட்டி கட்ட நேரத்துல ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும். அதுதான் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இங்க நடக்கும். ஸோ லோவான இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் போது இந்த நிறுவனங்கள் அதிகமாக கடன் வாங்குவாங்க, பிசினஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்கும், அவனுடைய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால இன்ஃபிளேஷன் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் இன்ஃபிளேஷன். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை பற்றி இன்ஃபிளேஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால திருப்பி சொல்கிறேன், ஆர்பிஐயோ இல்லை ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் போதும் கம்மிப்படுத்தும் போதும் நம்மளுடைய மார்க்கெட்டில் டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடக்காது. அந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஜான்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க அப்படின்ற வர டாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான டேட்ஸ் வரும்போது குறைஞ்சது ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் வச்சிருக்கீங்கன்னா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு, அதாவது அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முதலீடு பண்ணுங்க, சேஃபா இருக்கும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. மூணாவது, கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். நண்பர்களே, பங்குச்சந்தையில இருக்கிற எல்லா நிறுவனங்களும் மக்களுடைய பணத்துல நடக்கக்கூடியவை. ஸோ அப்படி இருக்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த ரிப்போர்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய செலவு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கடன் உயர்ந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் நிறுவனங்களுடைய கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா பங்குச்சந்தை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு பாலிசிஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கு, உதாரணத்துக்கு இந்த இன்ஃபிளேஷன் அதிகமானதுனால அவனுடைய லாபம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் அடி வாங்கும். அப்படி அடி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி, அதாவது வாங்கக்கூடிய எண்ணம் கம்மியாகி
நிறைய ஷேர்ஸ் ரெட்ல போறதுனால மார்க்கெட் டவுன் ஆகும். அந்த இடத்துல ஆனுவல் ரிப்போர்ட், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், இதுலதான் ஒரு நிறுவனத்துடைய எதிர்காலத்தை பத்தியான டிசிஷன்ஸ் எடுக்கப்படும். அந்த முடிவுகள் எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கு, எந்த மாதிரி லாஜிக்கா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தும் ஒரு நிறுவனத்துடைய பங்கு விலை கூடுறதும் குறையதும் இருக்கும். 4வது டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஎஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்புறம் எஃபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குளோபல் ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அசட் மேனேஜர்ஸ்லாம். இப்போ வேங்கால் எடுத்துக்கலாம், பிளாக் ராக் எடுத்துக்கலாம், டிஐஎஸ், எஃப்ஐஎஸ், எல்லாரும் எடுத்துக்கலாம். இவங்களை ஏன் முக்கியமா சொல்றேன்னா, இவங்க கிட்ட வந்து லார்ஜ் மணி இருக்கு, பெரிய மணி இருக்கு. ஸோ பெரிய மணி இருந்ததுன்னா அதிக பவர், அந்த அதிக பவரை வச்சு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியையும் மேல தூக்கி வரலாம், ஒரு நாட்டுடைய பங்குச்சந்தையும் மேல கொண்டு போகலாம், இல்ல அதை கீழே இறக்கியும் விடலாம். இந்த எஃப்ஐஎஸ்லாம் ஒரு கட்டத்துல வித்துட்டே வந்தாங்க 6 மாசம். டிஏஎஸ் திருப்பி அதை வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறது விற்கிறது இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட அதிகமான பணம் இருக்கும்போது இவங்களால சென்டிமெண்ட்டையும் புதுசா ஆர்டிபிஷியலா கூட கிரியேட் பண்ண முடியும். பேசிக்கலி அப்படி பண்ண மாட்டாங்க, பட் நினைச்சா முடியும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பிரைசஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு நிறைய பேர் தெரியாதுங்க. பட் 6000க்கும் மேற்பட்ட பொருட்கள் க்ரூட் ஆயில்ல இருந்து தயாரிக்கிறாங்க. க்ரூட் ஆயில் இல்லைன்னா இந்த 6000 வகையான பொருட்களை தயாரிக்கவே முடியாது, அந்த மாதிரி நிலைமையிலும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா அதிகமான க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்கா அண்டு அரேபியன் நேஷன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியா அதிகமா இம்போர்ட் பண்றாங்க. காரணம், இங்க இப்போ தொழில் வளர்ச்சி பூம்ல இருக்கு. அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. பெட்ரோலுக்கு கணக்கு போட்டாலே எத்தனையோ கோடியான பேரல்ஸ் வந்து அவங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல க்ரூட் ஆயில் வந்து ஒரு கருப்பு தங்கம் நமக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா டாலரை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா சார்ந்த டேரிஃப் ஏதாவது வந்ததுனாலும் நம்ம பங்குச்சந்தை அடி வாங்கும். காமனா உலக அளவுல வார் வந்தாலும் அடி வாங்கும். க்ரூட் ஆயில எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம இந்தியன் எக்கனாமியையே வந்து அசைச்சு பார்க்கும். ஸோ அதனால க்ரூட் ஆயில் ரொம்ப முக்கியம், அதையும் நீங்க வந்து கவனிக்கணும். அண்ட் இந்த 6000 மெட்டில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6000 பொருட்களும் க்ரூட் ஆயில் இல்லைன்னா தயாரிக்க முடியாது. ஈவன் பெயிண்ட்ல இருந்து இந்த க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6வது எக்கனாமிக் பாலிசிஸ். நியூஸ். இப்போ நியூஸ்ன்னு பார்த்துக்கலாம். அரசாங்கத்தை சார்ந்த நியூஸஸ் அண்ட் பாலிசிஸ் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இதுல வந்து எடுத்தோடனே வாருன்னெலாம் போக வேண்டாம், அதை தாண்டி நிறைய இருக்கு. மக்கள் மத்தியில அதிகமான அதிருப்தி இருக்கு அப்படின்னாலும், ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்துடைய பங்குகள் கீழே சரியலாம். எலெக்ஷன்ஸ் நடக்குதுனாலும் கீழே சரியும். இல்லை எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட டிபேட் ஏதாவது இருந்தாலும், அதாவது நான் ஜெயிச்சேன்னா இந்த மாதிரியான செக்டரை பூம் பண்ணுவேன், இந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு வந்து நான் கம்மி பண்ணுவேன், அந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப வலுவா சொன்னாலும் மக்களுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, இந்த பார்ட்டி தான் அடுத்தது ரூலிங் பார்ட்டியா வரப்போறாங்க, பட் அவங்க இந்த செக்டரை வந்து ஆதரிச்சு பேசல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேஜரான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் வாக்குறுதிகளை வச்சு கூட அவங்க பங்குகளை வாங்குறதும் விற்கிறதும் அதில் கூட முடிவு வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஜிஎஸ்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு வகையான கணக்குகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். 7வது முக்கியமான காரணம் குளோபல் ரீசன். குளோபல் ரீசன் பார்க்கும்போது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய குளோபல் நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா அண்ட் கனடா, இந்த 4 நாடுகள்ல அவங்களுடைய மார்க்கெட் அடி வாங்குச்சுன்னா அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. கனடா கூட பெருசா கிடையாது, பட் அமெரிக்கா, சைனால ஏதாவது பெரிய ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது நம்மள மட்டும் இல்ல, சுத்தி இருக்க நாடுகளுடைய பங்கு சந்தையிலும் எதிரொலிக்கும். ஏன்னா இந்த 3 நாடுகளுக்குள்ள, அதாவது இந்தியா, சைனா, அமெரிக்கா, இப்போ இந்த 3 நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னா, இந்த 3 முனையிலும் ஏதாவது ஒரு முனை அசைஞ்சாலும் அந்த ஷேப் வந்து மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இப்போ அதிக அளவு வால்யூம் பண்ற நாடுகள்ல இந்தியா வந்துட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஏதாவது மோசமா இருந்தாலும்
அது சைனால வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால குளோபல்லா நடக்கக்கூடிய விஷயங்களும் அஃபெக்ட் பண்ணும். அதுக்குன்னு எடுத்த விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமானா பண்ணும். பட் அந்த ரியாக்ஷன் ஒரு நாளோ இல்ல 2 நாளோ இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் 2வது டாபிக் வந்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ். டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ரெசிஸ்டன்ட், ஸ்டாப் லாஸ் இது, அண்ட் தென் சப்போர்ட் ஏரியா, பிரேக் அவுட் ஏரியா, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ற ஃபேக்டர்ஸ். இப்போ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக் போயிருச்சு, இங்கிருந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்கு, இதை உடைக்க மேல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான கணிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டான கணிப்புகளை வச்சும் பங்கு சந்தையில முடிவெடுக்கப்படும். எஸ்பெஷலி இப்போ இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிச்சுன்னா சப்போர்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட்ல இருந்ததுன்னா ஆல் டைம் ஹைக் போக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நடப்பாங்க. அண்ட் தென் கம்பெனிகளையும் இது நடக்கும். இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 1500 ரூபாயில இருக்காங்க, 2 தடவை டச் பண்ணிட்டாங்கன்னா 3வது டைமும் டச் பண்ணிட்டு கீழே வரும்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. 9வது மார்க்கெட் சைக்காலஜி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளவு நேரம் சொன்ன 7 இல்ல 8 காரணங்களும் வெறும் 20% தான். ஆனா மார்க்கெட் சைக்காலஜி தான் 80% பங்கு சந்தையை கட்டுப்படுத்துது. மார்க்கெட் சைக்காலஜினா என்ன? சிம்பிள். கிரீட் அப்படின்னா பை. பேராசை இருக்கும்போது இல்ல ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்க ஆசை இருக்கும்போது பை பண்ணிக்கிட்டே இருப்பான் பங்கு சந்தையில. ஃபியர் அதிகமா இருக்கும்போது செல் பண்ணுவாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும்போது லேட் என்ட்ரி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் இருக்க பங்கு 150 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா 100ல இருந்து 150 ரூபாய் போற வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் 150 ரூபாய் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் இவனும் பார்ப்பான். அப்ப என்ன ஆகும்? 150 ரூபாயாவது வாங்குறோம், அடுத்த போற ப்ராஃபிட் எடுக்கிறோன்ற ஆசையில வாங்குவாங்க. லேட் என்ட்ரி எடுத்து மாட்டிப்பாங்க. பட் இருந்தாலும் அதிகமான பேர் அதை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா பங்கு மேலதான் போகும். பேனிக், ராங் எக்ஸிட். இப்போ பயப்படும் போதெல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க. அவசரத்துல என்ட்ரி எடுத்துட்டு விழுகுமோ விழுகாதா அப்படின்ற ஒரு ஆச்சரிய கூடி போட்டாலே உடனே நம்ம ஆளுங்க அப்படியே கதறிடுவாங்க. ஸோ ஒரு பங்கு இருக்கு நார்மலா, அந்த பங்கோட பேர் சொல்ல விரும்பல. ஒரு நிறுவனம் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அது தருமத்துக்கு அடிச்சு தரலாங்க. இன்ன வரைக்கும் அந்த நிறுவன பங்குகள் மேல வரல. பட் பேலன்ஸ் ஷீட் படி நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த பங்கு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இங்க புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பேனிக் அந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு என்ட்ரி எடுக்கும்போது பேனிக் இருக்காது. ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி இதை கத்துக்குங்க. அண்ட் தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலோட்டமாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சாதான் என்னால் அடுத்த வீடியோல அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா. பை பாய்.